ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜேகே வந்து ஜிமினுக்கு கிஸ் பண்ணியிருப்பான், அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜேகே ஜிமினுக்கு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருப்பான். அது கிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ஜங்குக்கு வந்து ஜிமினோட டங்க்கு அப்படியே சக் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜிமின் அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே அந்த சைடு போய் நிற்கிறான். ஜங்குக்கா, என்ன பண்ண? என்னை எதுக்கு கிஸ் பண்ண அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏய் அது ஒன்றும் இல்லை, நீ காரமாக இருக்குன்னு சொன்னல, அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிட்டே பேசுகிறான். இப்போ ஜிமின் தான், காரமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கிஸ் பண்ணுவியா, வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், இப்போ உனக்கு காரம் போச்சா போகலையா அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். ஆமாம், காரம் இல்லை, ஆனால் நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ண அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், நீ தான் காரமாக இருக்குன்னு சொன்னேன், அதனால தான் கிஸ் பண்ணேன். இப்போ என்ன, இப்போ நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், பிடிச்சி என்ன வேணும்னா கிஸ் பண்ணேன், நீ தான் காரமாக இருக்குன்னு சொன்னேன், அதனால தான் கிஸ் பண்ணேன். இல்லை பரவாயில்ல, என் கிஸ்ஸை திருப்பி கொடு. என்ன, நான் தான் உனக்கு கிஸ் பண்ணல, நீ அதை திருப்பி கொடு, எனக்கு என் கிஸ்ஸு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ ஜிமின் தான், என்ன புரியல, என்ன ஜங்குக்கா சொல்கிற? நீ தான் சொன்னல காரமாக இருக்குன்னு சொன்னேன், நான் கிஸ் பண்ணேன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், ஸோ அதனால் என் கிஸ்ஸை எனக்கு திருப்பி கொடு, புரியுதா? நான் என் கிஸ் எடுத்துகிட்டு நான் போகிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இது என்ன, எனக்கு என்ன பொருளாக கொடுத்த, நான் உனக்கு திருப்பி கொடுக்க, நீ எனக்கு கிஸ் பண்ணியிருக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம், இப்போ நானும் அதை சொல்கிறேன், நீ காரமாக இருக்குன்னு சொன்ன, நான் உனக்கு கிஸ் பண்ணேன், உனக்கு இப்போ அந்த கிஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், சரி பையன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு ஓ காரத்தை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டு உனக்கு வந்து கூல் பண்ணால் நீ என்னையே வந்து திட்டுறல, கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி, அதெல்லாம் முடியாது, என் கிஸ்ஸை எனக்கு கொடு, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், வேண்டாம், நானும் தரமாட்டேன் போ, எனக்கு அந்த காரம் வேணாம், அது ரொம்ப காரமாக இருந்துச்சு, ஓகே பரவாயில்ல, எனக்கு இந்த கிஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து மழுப்புறான். ஏய் என்ன மழுப்புற, நீ தான் கிஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, என் கிஸ்ஸை எனக்கு கொடு, நான் கிளம்புறேன். நானும் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே போக போகிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் கொல்லவாத்து எங்கே போகிற, என்ன ஜங்குக்கா நீ என்ன அதே மாதிரி சொல்கிறப்போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், நீ என்ன சொன்ன, என் கிஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, என் கிஸ்ஸை கொடு, நான் போகிறேன். நான் என்ன உனக்கு காசாக கொடுத்துருக்கேன், நீ அப்படி கேட்குற, நீ எனக்கு கிஸ் கொடுத்துருக்க, அதெல்லாம் நான் தர முடியாது போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அவனுக்கு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, இந்த சைடு திரும்பி சிரிச்சிட்டு அப்புறமேட்டு அப்படியே, அப்போ நீ எனக்கு கிஸ் தரமாட்டேன், நானும் தரமாட்டேன், எனக்கு ஓகே தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அப்போ நீ எனக்கு கிஸ் தரமாட்டேன், நானும் தரமாட்டேன், என் கிஸ்ஸை நீ எனக்கு தரமாட்டேன், நானும் தரமாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி அப்போனா உனக்கு எனக்கு ஒரு டீல். என்ன டீலு? நான் கொடுத்த கிஸ் வந்து நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டல, ஆமாம், அப்போ அதுக்கு பதிலாக நீ எனக்கு மறுபடியும் கிஸ் பண்ணு,
ஓகே. ஏன்னா கிஸ் தரணுமா? ஆமாண்டா. நான் கொடுத்த கிஸ்ஸ நீ தரமாட்டேன்னு சொல்ட்ட. ஸோ நான் உன் மேல கோவமா இருக்கேன். அதனால நீ எனக்கு சமாதானப்படுத்துற மாரி கிஸ் குடு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்றான். ஏய்! இது என்ன புதுவிதமான ட்ரிக்கா இருக்கு. ஜங்குக்கா, நீ என்கிட்ட என்னென்னமோ பேசுற போ. உனக்கு தான் ஆள் இருக்குல்ல. உன் லவ்வர் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப ஜங்குக் தான். அதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ண வேணாம். புரியுதா? எனக்கு ஒழுங்கா கிஸ்ஸு குடுத்துட்டு போ. இல்லன்னா நான் குடுத்த கிஸ்ஸ எனக்கு திருப்பி குடு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இப்ப ஜிமின் தான். அ அ அ அ அதுவும் தர முடியாது. இதுவும் தர முடியாது. போ. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வேகமாக போக போகிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி ஹக் பண்ணி அப்படியே எப்படின்னா பேக்கில் அப்படியே 2 ஹேண்டும் கோர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். எங்கே போகிற? எங்கே போகிற? நான் கேட்டதை ஒழுங்கா கொடுத்துட்டு போ. அ அ அ ஜங்குக்கா, எதுக்கு நீ இவ்வளோ கிட்ட இருக்க? தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு ஜிமினோட ஜங்குக்கோட ஹெட்டை அப்படியே நகுத்துறான். அப்படி இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஓய் இந்த சமாளிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்காக என் கிஸ்ஸை எனக்கு கொடு. இல்லையா ஏன்னா என்னை நீ கோவப்படுத்தினில்ல, சமாதானப்படுத்துறதுக்கு இன்னொரு கிஸ் கொடுத்துட்டு போ. 2ல் உனக்கு எது வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், நீ இப்படி பேசுகிற, நீ நகரு, நான் போகணும், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், இட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அப்போ நான் கிஸ் கொடுத்தா நீ என்னை விட்டுருவியா? நான் விட்டுருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி அப்போ நான் என்னை ஹக் பண்ணது முன்னே ரிலீஸ் பண்ணு. விட்டா நீ ஓடிடுவ. நான் ஓட மாட்டேன் ஜங்குக்கா, நீ என்னை விடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சரின்ட்டு அந்த ஹக் அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜங்குக் கிட்ட போய் அப்படியே என்ன பண்ணுறான்னா லைட்டாக ஜங்குக்கோட லிஃப்டில் அப்படின்னு ஒரு பிக் கொடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடிறான். டேய் எங்கடா ஓடுற? இது என்னது? அதுக்கு மேலே என்னால் தர முடியாது, போ. நீ என்ன சொன்ன, கிஸ் கொடுத்தா விட்டுருவேன்னு சொன்னல, நான் கொடுத்துட்டல, போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடுறான். அப்படி எப்படின்னா அந்த வயல் மாதிரி இருக்குடா, அந்த வயலில் தான் அப்படியே ஓடுறான். டே பார்த்துடா விழுந்துடாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கு எப்படி அது அந்த அப்படி சொன்னால் அந்தோட ஜிமின் கிட்ட அந்த மாதிரி பண்ணினது சிரிப்பு அவனால் இது பண்ண அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணான், அவனோட ஹெட் அப்படியே ரப் பண்ணிவிட்டு இப்படி குழந்தையா இருக்கானே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்பயே பிக்கப் பண்ணியிருக்கலாமே. ஜங்குக்கா, இதுக்கு மேலே அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு திரும்பலான்ட்டு திரும்புகிறான்டா. திரும்பக்குள்ள அங்கே டேவும் லில்லியும் அப்படியே ஹிப்பில் ஹேண்டை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நின்று ஷாக்காக அப்படியே வியடாக அப்படி பார்த்துட்ருக்காங்க. டேக்லாம் என்ன பேசுறதுனே தெரியல. இந்த பக்கம் லில்லி அதுக்கு மேலே செம ஷாக்காக இருக்கா. யோ மாமா, என்னையா பண்ணன இப்போ அவனை? ஏயா காரமாக இருந்தால் தண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது பழம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீ என்னையா டக்குன்னு போய் கிஸ் பண்ணிட்ட, அதுவும் முத்தம் கொடுத்துட்ட, என்னையா நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இந்த பக்கம் டே தான் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவன் ரொம்ப காரமாக இருக்குன்னு சொன்னான், அதுக்கு தான் அப்படி பண்ணேன். யோ மாமா, காரமாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியா? அதுக்குன்னு இப்படியா மொத்தம் கொடுப்ப? அவனை என்னையா அந்த இழுக்கிற அவன் நாக்க வச்சு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டா இருந்தீங்க? ஆமாய்யா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஏய் அதெல்லாம் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? போங்க வீட்டுக்கு. ஐயோ அதை நான் சொல்லலையா,
உனக்கு என்னய்யா இங்கே வேலை, போயா இது ஏன் காடியா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், ஆமாம்ல, சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் தண்ணி கட்ட போகணும் தோட்டத்துக்கு, போ அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி உளறிட்டு அப்படியே அவன் கிளம்பி ஓடிடுறான் குடுக்குடுன்னு. இப்போ லில்லி இதை பார்த்து சிரிச்சிட்டு, ஐயோ மாமா என்னையா பண்ணியிருக்க, அதுக்கிட்ட நீ அவங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாயா, ஐயோ தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புறா. இந்த பக்கம் டேதும் அப்படியே ஷாக்காக, இன்னும் அவன் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல. ஐயோ இங்கே பாரியா, நீ என்னய்யா அப்படி நிற்கிற, இன்னும் பிரமிச்சு போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து டேவை பார்த்து கூப்பிட்றா. யோ டே இங்கே பாரியா, யோ டே அப்படின்ட்டு கூப்பிட்றா லில்லி. ஆனால் டேக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ லில்லி என்ன பண்ணுறா, அப்படியே ஒரு மாதிரி டேவோட பாடியை ஷேக் பண்ணுறா. யோ நான் தையா அப்படி அங்கே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கேன், அங்கே யார் இருக்கா, யாருமே இல்லை. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, நீ என்ன பார்த்தியோ அதை தான் நானும் பார்த்தேன், அதுதான் நடந்தது அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. ஜங்குக்கு எதுக்கு ஜிமினை கிஸ் பண்ணாரு, என்ன அவங்க 2 பேத்துக்குள்ள நடக்குது. யோ வந்த நாள்லேருந்து நாங்களும் அதை தயா பார்த்துட்ருக்கோம், என்றைக்கு உன் ஃப்ரெண்டு இங்கே வந்தானோ அன்னையிலேருந்தே என் ஜங்குக்கு மாமாவே இல்லை, அப்படியே ஒவ்வொன்றும் புதுசாக பண்ணுறாரு, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமாயா, ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டார், ஒரு யாரையுமே பார்க்க மாட்டார். ஆனால் உன் ஃப்ரெண்டு என்றைக்கு இங்கே வந்தானோ அன்னையிலேருந்து அவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. என்ன சொல்கிற லில்லி, ஆமாம் சரி, இப்போ நீ எதுக்கு இவ்வளோ ஷாக்காக பார்க்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் எதுக்கு அவர் முத்தம் கொடுத்தாரு, உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சாம், அதனால தான் முத்தம் கொடுத்தாரு. ஓ ஏன்னா பெரிய ஷாக் ஆகுற, இப்போ எதுக்கே கத்துற, இல்லை காரமாக இருந்துச்சுன்னு முத்தம் கொடுத்தாங்களாம்மா, ஆமாம் இப்போ அதுக்கு என்னப்பா, அப்போ நீ மட்டும் எனக்கு ஏன் தரல, ஏன்னா யோ என்னையா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்ட்டு லில்லி ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறா. இல்லை அவனுக்கெல்லாம் காரமாக இருந்துச்சுன்னு சொன்னதும் ஜங்குக்கு வந்து முத்தம் கொடுத்தாருல, நீ மட்டும் எனக்கு ஏன் ஏதோ ஒரு பழத்தை பிச்சு கொடுத்த, எனக்கு காருது, காருது, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ லில்லி தான் அப்படியே அவன் இடுப்பில் கை வச்சுட்டு, ஓ அப்படியா உனக்கு வேணுமா, ஆமாம் ரொம்ப காருது, இந்த சீக்கிரவா அப்படின்ட்டு மூஞ்ச ஒரு மாதிரி காட்டிட்டு, ஃபேஸை வந்து ஒரு மாதிரி காட்டிகிட்டு இருக்கான். இப்போ லில்லி என்ன பண்ணுறா, இப்போ டே வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி காட்டிகிட்டு இருப்பான். இப்போ லில்லி, ஓஹோ அப்படியா, இரியா இந்த கரெக்டாக நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, லில்லி அப்படியே ஃபேஸ்லேயே ஒரு லைட் ஒரு மாதிரி அந்த உதட்டிலே பஞ்ச் பண்ணுறா. டே என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு அங்கே ஒரு தொட்டி மாதிரி இருக்குடா, அதுக்குள்ளேயே அப்படியே பொத்துன்னு விழுந்துறான். அச்சோ என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த தண்ணியிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி அலமலன்ட்டு போன மாதிரி அப்படியே ஏந்திரிச்சு நிற்கிறான். ஏய் கொலகாரி என்னடி பண்ணுற, உங்ககிட்ட என்னடி கேட்டேன், ஒரு முத்தம் தாண்டி கேட்டேன், அதுக்கு இப்படியடி என்னை கொல்ல பார்ப்ப, அது எங்கிட்ட என்னை தள்ளி விட்ருக்க, இது என்ன இடண்டி, ஏயா கத்துற எது கத்துற, அது தொட்டி தான், வேற ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, உன் ஹிப்பு வரைக்கும் உன் இடுப்பு வரைக்கும் தான் தண்ணியே இருக்குது, இன்னும் கிணத்துல வந்த மாதிரி அந்த குதிக்கிற அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. தொட்டியா, நான் கூட வேற என்னமோன்னு நினச்சேன், அப்பா தள்ளு, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ என்ன கொலை பண்ண பார்க்குற அப்படின்ட்டு சொல்கிறான். யோ நான் என்னையா பண்ணேன், உனக்கெல்லாம் பாவம் பார்த்து காரமாக இருக்குன்னு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு பழம்லாம் பிச்சு கொடுத்து உனக்கெல்லாம் நல்லது பண்ணா, நீ என்னையே இந்த கொலை பண்ண பார்க்குறன்னு சொல்கிறியா, இனிமேல் என் கூட பேசாதையா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாரா லில்லி என்ன பண்ணுறா, வேகமாக போயிடா. லில்லி எங்கே போகிற, எனக்கு வேலை இருக்குது போ வீட்டுக்கு அப்படின்ட்டு லில்லி சொல்லிட்டு லில்லி போயிடுறா. இந்த பக்கம் டேம் தான், அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு, நாம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே எப்படின்னா அவன் கொடுக்குன்னு அந்த வயலில் ஓடி இருப்பான்லடா, ஓடி போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் உதட்ட அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணி பார்க்குறான்.
சங்குக்கா, என்ன பண்ணுன நீ? நீ தான் வேற ஒருத்தரை லவ் பண்றல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கிஸ் பண்ண? அ அவன் வேணும்னு கிஸ் பண்ணானா? இல்ல எனக்கு காரமா இருக்குன்னு சொன்னதுனால கிஸ் பண்ணானா? ஆனா, எனக்கு அந்த கிஸ் பிடிச்சிருந்துச்சே! ஆ ஷோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே! ஒரே குழப்பமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் ஒரு மாரி தானா அப்படியே அவன் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கான். என்ன எதுக்கு கிஸ் பண்ணியிருப்பான்? ம் அது மாரிட்டு ஒரு மாரி அப்படியே குழம்பிட்டு ஒரு மாரி அவன் ஹெட்ட ஒரு மாரி ஆட்டிட்டு அது ஒரு மாரி பண்ணுவாங்கல்லடா, அந்த மாரி அவன் பண்ணிட்டுருக்கான். இப்ப ஜங்குக்கு என்ன பண்றான், பின்னாடி அப்படி பேக் சைட்ல வந்து அப்படியே ஏசிச்சுட்டு, "ஒய்! ஆ அ ஜங்குக்கா, ம் எதுக்கு இப்படி பயமுறுத்துற? பயமா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப ஜங்குக் தான், "சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" "அ அ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா தான் நின்னுட்டுருந்தேன்." "ஆஹா! சரி, வா தண்ணி கட்டலாம்." ஏன்னா?" "தண்ணி கட்டலான்டா." "ஆஹா, நானா வரல. நான் வீட்டுக்கு போறேன் போ." "ஏய் ஏன்?" "நான் நான் வீட்டுக்கு போறேன். நீ நீ என்கிட்ட தப்பு தப்பா பேசுற. நான் இதை போய் ஆன்ட்டிக்கிட்டே சொல்லி வைக்கிறேன்." "ஏய் ஏய் ஏய் நில்லு. நான் என்ன உன்கிட்ட தப்பு தப்பா பேசுனேன்?" "ஆ தப்பு தப்பாலாம் பேசல. நீ எனக்கு கிஸ் பண்ணல. நான் போய் ஆன்ட்டிக்கிட்டே அத்தைக்கிட்டே சொல்லி வைக்கிறேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், "ஆஹா, அப்படியா? சரி போய் சொல்லு போ. நானும் சொல்கிறேன்." என்ன சொல்லுவ?" "நீ தான் காரமாக இருக்குன்னு சொன்னாமா, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் நான் காரம் குறைக்க அந்த மாதிரி பண்ணினேன்னு சொல்லி சொல்கிறேன்." அது காரமா இருந்துச்சுன்னா, நீ வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு கிஸ் பண்ண?" "டேய், மறுபடியும் கிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் பார்த்துக்க. நான் உனக்கு காரத்துக்கு மருந்து தான் போட்டேன். உனக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும்னு நான் முத்தம் கொடுக்கல. எனக்கெல்லாம் ஆள் இருக்குடா." நான் வேணும் வந்து உனக்கு முத்தம் கொடுத்த மாதிரிலாம் சொல்கிறேன்?" "அ அ அ ஏன்னா மருந்து போட்டியா?" "ஆமாம், மருந்து தான் போட்டேன். உனக்கு காரம் குறைஞ்சுதா இல்லையா?" "அ அ காரம்லாம் குறைஞ்சிச்சு. ஆனால் மருந்து இப்படிலாம் யார் மருந்து போடுவா? நீ என்கிட்ட பொய் சொல்கிற. நீ போ, நான் போய் அத்தைக்கிட்ட சொல்லுவேன்." "போய் சொல்லு போ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் சொல்கிறேன்." "ஜங்குக்கா, நீ ஏன் எது சொன்னாலும் இப்படி சொல்லிகிட்டே இருக்க?" "ஏண்டா, உனக்கெல்லாம் பாவம் பார்த்து நல்லது பண்ணா நீ அதில் குறை கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? போ போ போ, நான் போயிட்டு எனக்கு வேலை இருக்குது. நீ போயிட்டு சீக்கிரம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லு, நானும் வந்து சொல்கிறேன். வா போகலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான், ம் ம் ம், நானும் வரமாட்டேன் போ." "ஏன்டா இப்போ தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்." சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. போ. ஆனால் நிஜமா நீ எனக்கு மருந்து தான் போட்டு விட்டியா?" அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், "ஆமாம், ஏன்னா இன்னொருத்தரம் போட்டுட்டா?" அதெல்லாம் வேண்டாம், அதுவே போதும். ஆனால் நீ எனக்கு மருந்து போட்ட மாதிரிலாம் தெரியல. எனக்கு கிஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு." அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸ் க்யூட்டாக வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான், அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. ஒரு ஹெட்டை அப்படியே டவுன் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு, "அதுதான் தெரியுதுல்ல நான் கிஸ் பண்ணேன்னு. சும்மா ஏன்டா என்னை வேற காண்டை ஏற்றிக்கிட்டே இருக்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது இழுத்து வச்சு பண்ணிட போகிறேன்டா. கம்முன்னு போடா." அப்படின்ட்டு கீழே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அவன் பாட்டு வாய்க்குள்ளே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். "ஜங்குக்கா, இப்போ ஏதாவது சொன்னேன்." நான் என்ன சொல்கிறேன்? நான் ஒன்றும் சொல்லியே." சரி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன்." ஆஹா, சரி, நான் ஒன்றும் சொல்லலை. சரி வா போகலாம்." "நீ எங்கே?" "தோட்டத்தில் தண்ணி கட்டணும். பயிர் நட நாளைக்கு ஆள் வருவாங்க. ஸோ அதனால் வந்து வா வயலில் பார்க்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். சரி போகலாம் வா." அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் ஜங்குக்கு பின்னாடியே தான் போகிறான். இப்போ அது ஒரு பெரிய வயலுடா. எப்படின்னா, நான் பயிர் நடுறதுக்காக வந்து பெருசாக வயல் வந்து ஓட்டியிருக்காங்க. இப்போ ஜ ஜங்குக் என்ன பண்ணுறான், அந்த வயலில் இறங்கி அது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாதான்னு தெரியல. வயலில் வந்து ஓரம் எப்படி சொல்லணும்னா, அது மாதிரி கரை கட்டுறதுன்னு சொல்லுவாங்கடா. மண்ணை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்த கரையில் அணைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஜங்குக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான்,
அப்படியே நின்று பாவமா அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், "ஒய் என்ன பார்க்குற, இறங்கி வா." ஜங்குக்கா, போ, நானே வரமாட்டேன். அன்னைக்கு தான் இதில் நான் வந்து கீழே விழுந்துட்டேன்னு உனக்கு தெரியும்ல, மறுபடியும் எதுக்கு இந்த வேலைக்கு என்னை கூப்பிடுற? ஓய், எல்லா வேலையும் கற்றுக்கணும்னா வந்து எல்லாம் செய்யணும், புரியுதா? இறங்கி வா அப்படின்ட்டு ஜங்கு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான், நானும் வரமாட்டேன் போ, அதெல்லாம் பாரு என் மேலெல்லாம் ஒட்டுது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓய், என்ன ஒட்டுது? இப்போ நானும் கூட தான் இறங்கி வேலை செய்கிறேன், என் மேலே தான் எல்லாம் ஓட்டுது, அதுக்குன்னு வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? ஜங்குக்கா, எனக்கு தான் பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் இந்த வேலையை எனக்கு கொடுக்குற? அதெல்லாம் முடியாது, இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கு அப்படியே வயலுக்குள்ளே இழுத்துறான்டா. இப்போ ஜங்குக் ஜிமின் அப்படியே இறங்கி, ஐயோ, ஏ ஜங்குக்கா, போ அந்த பக்கம், பாரு என் மேலெல்லாம் மண்ணு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே பண்ணுறான். அந்த சேத்துல இறங்கிட்டு, அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்கிற மாதிரி செய். ஜங்குக்கா, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா? எதுக்கு இவ்வளோ கஷ்டமான வேலையாக கொடுக்குற? ஈஸியாக இருந்தால் வேலை கூட அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், எதுவுமே கஷ்டப்படாமலாம் ஒன்றும் உழைக்க முடியாது, புரியுதா? அதே மாதிரி கற்றுக்கவும் முடியாது, நான் செய்கிற மாதிரி நீ செய், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த சேத்து அள்ளி அப்படியே அந்த கரையில் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எப்படின்னா அணைக்கிற மாதிரி பண்ணுறாங்கடா. இப்போ ஜெமீன் என்ன பண்ணுறான், அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு ஹேண்ட் நிறையா அந்த சேத்து அள்ளி அப்படியே போடுறான். அவன் கையில் நிறையா சேர் அப்படியே வருது. இப்போ ஜிமின் சேர்த்து அள்ளுறான். அவன் கையில் அந்த சேர் வரவே இல்லை. ஜங்குக்கா, உன் கையில் மட்டும் அவ்வளோ வருது, என் கையில் பாரு வரவே மாட்டேங்குது, ஏதாவது கையில் ஏதாவது மிஷின் வச்சுருக்கியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஓய், ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினச்சி வேலை செய், புரியுதா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி பார்த்து செய். ஜங்குக்கா, சொல்லி கொடுத்தா தானே செய்வாங்க, போ அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி வந்து கோவப்படுறான். இப்போ ஜங்குக் தான், சரி சரி மூஞ்ச தூக்காத, நான் சொல்கிறேன் பாரு, இந்த மாதிரி அள்ளி இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அதே மாதிரி அள்ளி காட்டுறான். இப்போ ஜிமினும் அதே மாதிரி அள்ளி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஜிமின் வந்து கற்றுக்குறான். ஃபஸ்ட்டு தெரியலனாலும் ஜங்குக்கு சொல்ல வந்து ஜிமின் கற்றுக்குறான். இப்போ அதே மாதிரி எல்லாம் வந்து அந்த வயல் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அப்பா ஜங்குக்கா, என்னால் முடியல, இடுப்பு செம்மையாக வலிக்குது. டேய், எனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை நல்லா போட்டு பெண்டை கழட்டுறா நீ, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், உங்கள் அப்பா டெய்லி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்ருக்காரு, நீ என்னென்ன வேலை செஞ்சு கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் அப்புறம் சொல்ல வேணாம், என் அப்பா இருக்கான் சட்டத்தலைங்க, என் அப்பா ஒரு லூஸு, நீ அதுக்கு மேலே ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய், யாரை பார்த்து லூஸுங்கிற? ஒன்றை பார்த்து தான் சொல்கிறேன், ஒரு தெரியாத பையனை கூப்பிட்டு வந்து இப்படியா கஷ்டப்பட வைப்பீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க. சரி, இந்த வேலையெல்லாம் உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். ஜங்குக்கா, அதெல்லாம் பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் ஜிமின் இருக்கும், அதை நம்ம மனசுக்கு பிடிச்சி செஞ்சோம்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே ஈஸியாக இருக்கும், புரியுதா? அதனால் உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ செய், இப்படி ஐயோ கற்றுக்கணும் அப்படின்றத மாதிரி நீ செய்யாத, உள் மனசில் வந்து இந்த வேலை நமக்கு செய்யணும்னு தோணி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஜங்குக்கா, எனக்கு ஒரு டவுட்டு, என்ன? இது எதுக்கு இந்த மாதிரி ஓட்டியிருக்கீங்க? அதுவா, அங்கே பச்சை பசேன்னு வயல் தெரியுதா? ஆமாம். அதில் குட்டி குட்டியாக பயிர் இருக்கா? ஆமாம். அந்த பயிரில் இப்போ நம்ம வயல் ஓட்டி முடிச்சிட்டோம், அந்த பயிரெல்லாம் அப்படியே பிடுங்கி அப்படியே சின்னதாக கத்தையாக கட்டி இந்த மாதிரி கொண்டு வந்து வயலில் போட்டு, அப்புறம் ஆளுங்க வருவாங்க, தோட்டத்துக்கு ஆள் வருவாங்க வேலை செய்ய, அவங்க வந்து நாளைக்கு பயிர் நடுவாங்க, அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்க. ஆமாம், இந்த பயிர் என்ன பயிர் ஜங்குக்கா?
இதுதான்டா நெல்லு. நெல்லுனா சொத்தம். தெரியாது ஜங்குக்கா, அதானே கேட்குறேன். அதுவா, நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, ஆமாம் அதுதான் இது. என்ன ஜங்குக்கா சொல்கிற? இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதுலையா அந்த சாப்பாடெல்லாம் வரும்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஐடே, இவ்வளோ இப்படி இருக்கா? அப்போ சமையல்காரங்களாம் நமக்கு சாப்பாடை ரெடி பண்ணி தர மாட்டாங்களா? வயலில் இந்த மாதிரி இருந்து தான் நமக்கு அரிசி வருமா, சாப்பாடு வருமா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், அரிசிலாம் வராது, நெல் வரும். அந்த நெல்லை அறுத்து அறுவடை பண்ணிக்கப்புறம் அந்த நெல் கொண்டு போய் ஒரு மிஷினில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த அரிசி வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சாப்பாடு, அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா அப்போ இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படணுமா? இவ்வளோ நாளாக இது எனக்கு தெரியாதே. எனக்கு கிச்சனில் வேலை செய்கிறவங்க தான் சாப்பாடு தராங்கன்னு நான் நினச்சேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து வேலைக்காரங்க தான் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம் ஜிமின், இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கும் வில்லேஜ் சைடில் எல்லாம் இருக்கவங்க, அங்கே அது கூட பழகினவங்களுக்கு இதோட அருமை பெருமையெல்லாம் தெரியும். சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு அது அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க உன்ன மாதிரி வந்து இங்கே கற்றுக்குவாங்க. இல்லை அங்கே இருக்கவங்க இங்கே எங்கள் லைன் சைடு வந்து தோட்டம், இந்த மாதிரி எப்படின்னா தோட்டம் வாங்கி பயிர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குடா. இப்போ சிட்டி சைட்னா காய்கறிகளும் எது வாங்குறதா இருந்தாலுமே அமௌண்ட்டு கொடுத்து தான் வாங்கணும், கேஷ் இல்லாமல் எதுவும் வாங்க முடியாது. இதுவே வந்து நம்ம வில்லேஜ் சைடாக இருந்தால் ஆடு மாடு கோழி பிக்கு இந்த மாதிரிலாம் வீட்டிலே வளர்த்துறாங்க. அது இல்லாமல் எக்கு முட்டை எல்லா காய்கறிகளும் சரி, எல்லா பழ வகைகளும் சரி, நம்ம தோட்டத்தில் வந்து விளைய வச்சோம்னா அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இதுவே வந்து சிட்டி சைட்னால் அது நீங்கள் எல்லாமே ஒரு சின்ன ஒரு காய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம தோட்டத்தில் எல்லாம் போட்டோம்னா எல்லாமே ஈஸியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து நம்ம அதை பிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்லாம். அது எவ்வளோ ஹெல்த்து தெரியுமா? ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு. அதே மாதிரி வந்து சிட்டி சைடு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே சிட்டி சைடில் வந்து நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க, எப்படின்னா அவங்க தோட்டத்தில் வச்சு செய்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் 100க்கு 10% மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ மித்த 90% வந்து அமௌண்ட்டு கொடுத்து தான் எல்லாம் வாங்குகிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதில் எவ்வளோ கெமிக்கல் கலந்துருக்காங்க தெரியுமா? ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போய் அதை பேக் பண்ணி அதை தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து விற்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் அதை இப்போ இன்றைக்கி சமைக்கணுமா, இன்றைக்கே போய் தோட்டத்தில் போய் அதை பிச்சுட்டு வந்து அப்பயே ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். இதுதான் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு உள்ள வந்து பெனிஃபிட்டு. ஸோ அதனால தான் சிட்டி சைடில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஃபீவர் இந்த மாதிரிலாம் வருது. இதே மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உடம்பு கெடாது, எதுவும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறோம். இப்போ ஜிமினி இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கா, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வில்லேஜில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொன்றா நீ நிறையா கற்றுக் கொடுத்துட்ருக்குற ஜங்குக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஜங்குக்கா சராங்கியோ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு மறுபடியும் ஜிமின் அது மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே சிரிச்சிட்டு ஹே குள்ளச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஏன்னா குள்ளச்சியா? ஆமாம், நீ என்னோட குட்டையாக தான் இருக்க. நான் உன்னோட குட்டையெல்லாம் இல்லை, உன்னோட வந்து இந்த 2 இன்ச்சு தான் வந்து குள்ளையாக இருக்கேன். 2 இன்ச்சாக இருந்தாலும் என்னோட குள்ளையாக தான் இருக்கேன். அப்போ நான் மேலே உன்னை குள்ளச்சின்னு தான் கூப்பிடுவேன். ஜங்குக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். இப்போ அந்த வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிமினும் ஜங்குக்கும் சரி வீட்டுக்கு போகலாமா? ஜங்குக்கா போகலாம், நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன?
இல்ல, என்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போவ. வீட்லயே இருக்க போர் அடிக்குது ஜங்குக்கா. இந்த வில்லேஜ் இதெல்லாம் சுத்தி பார்க்க புடிச்சிருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா இருந்தாலும் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்ப ஜங்குக்கு தான். ஓ! அப்படியா? சரி போலாம். இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து நம்ம ஊரில் வந்து தேர் திருவிழா, புரியுதா? அதனால் வந்து அங்கே எல்லாமே சுற்றி பார்க்க நல்லா அழகழகாலாம் இருக்கும். நான் அதிகம் போனதில்லை, நீ கேட்கறதுனால உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிம்மி தான், ஹை ஜங்குக்கா, தேங்க்ஸ், என்னை கூட்டிகிட்டு போ, அங்கே எல்லாமே அழகழகாக இருக்குமா? எல்லாமே செம்மையாக இருக்கும், உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நீ இப்போ ஜங்குக்கா, அப்போனா நீ, நான், ஃபேரி, லில்லி, காய் நம்ம எல்லாருமே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே போகலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஓகே ஜங்குக்கா, அப்போ நம்ம போகலாம், ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி குதிக்கிறான். ஆனால் ஒன் கண்டிஷன். என்ன ஜங்குக்கா? நான் சொல்கிறது தான் நீ அன்னைக்கு கேட்கணும். ஏன்னா என்ன சொல்கிற? ஆமாம், நான் என்னென்ன பண்ண சொல்கிறேனோ அதை ஃபுல்லாக நீ பண்ணணும், ஓகேவா? ஜங்குக்கா, இதுக்கெல்லாம் கண்டிஷனுக்கு ஓகேனா சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஓகே ஓகே, நீ என்னை கூட்டிகிட்டு போ, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தான் வர்றதுக்கு வராங்கடா. ஓகேடா, நான் அந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நான் நெக்ஸ்ட் பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.